இயேசுவில் அன்பானவர்களே, சாட்சியம் சொல்வதற்கு எப்பவுமே சொல்கிற கண்டிஷன் திரும்பவும் சொல்கிறேன். அந்த சாட்சியம் சொல்லும் பொழுது நீங்கள் பிறரை காயப்படுத்தக்கூடாது, பிறரை அவமானப்படுத்தக்கூடாது. உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ, மாமனாரோ, மாமியாரோ, குடும்பமோ யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது என்பதையும் நினைவு கொள்ளுங்கள். நான் பிஞ்சுவாகத்தில் இருந்து வர்றேன். என் பேர் செபஸ்டின் அம்மாள். நான் டிசம்பர் மாதம் எங்கள் ஜப கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ 2 கோரிக்கை வைத்து நான் ஜபம் பண்ணேன். ஃபாதர் 100 பேருக்கு ஒரு திருமணம் ஆகணும் என்றால் அவர்களை வைத்து ஜபம் செய்ய என்று சொன்னார். அப்பொழுது என் மகளுக்காக வேண்டினேன். என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும், அவளுக்கு ஒரு திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டினேன். போன மாதம் 13ஆம் தேதி என் பொண்ணுக்கு திருமணம் நடந்தது. நன்றி. புகழ் வாழ்க. இன்னொரு வாரம் என் பொண்ணுக்கு 7 வயசில் ஒரு குழந்தை இருக்கிறான், 2வது குழந்தை இல்லை. ஆகையால் திரும்பி ஃபாதர் குழந்தைங்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்பொழுது அந்த ஜபத்தில் என் பொண்ணை வைத்து நான் வரன் கேட்டேன். இப்பொழுது என் மகள் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாள். என் பெயர் குளோரியா. நான் நன்மங்கலம் முடியப்பேர் பங்குலேருந்து வரோம். போன மாதம் தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஃபஸ்ட் டைமு. என்னால் கால் எடுத்து வச்சு நடக்கக்கூட முடியல. ஒருத்தர் துணையோடு தான் வந்தேன். இந்த வந்த 3வது நாளே எனக்கு அந்த வலி சுத்தமாக இல்லை. முட்டி மடக்கி உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, யார் துணையும் இல்லாமல். நான் ஜெய் பிலிப், பெரம்பலூர் உயிர்த்த கிறிஸ்து பங்கிலிருந்து வருகிறேன். போன மாதம் முதல் தடவை ஏலவூர் நைட் விஜிலுக்கு வந்தேன். எனக்கு வேலை போகிற மாதிரி இருந்தது. அந்த சுச்சுவேஷனில் ப்ரேயர் பண்ண ஃபாதர் ஒரு கருத்துக்காக வேண்ட சொன்னார். நான் என்னோடய வேலையை ஜெபம் பண்ணேன், வேலையை வச்சு ஜெபம் பண்ணேன். போன மாதம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. வேறு ஒரு இதில் வேலை கிடச்சி மே மாதம் ஜாயின் பண்ண போகிறேன். என் பேர் பிரிண்டு ரோசி. நான் செம்பியம் சென்ட் ட்ரேசா சர்ச்சிலேருந்து வரேன். எங்கள் அக்கா பையன் ஆண்ட்ரூ, அவன் எம்காம் படிச்சுட்ருக்கான். அவனுக்கு போன சாம்பல் புதன் அன்னைக்கு அவனுக்கு வயிறு வலி வந்தது. அது டாக்டர்கிட்ட போய் பார்த்தப்போ கிட்னியில் கல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மெடிசின் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் அவனுக்கு வலி போகவே இல்லை, கல்லும் வரவும் இல்லை. அப்புறம் திருப்பி வேறு ஒரு டாக்டர்கிட்ட போனப்போ 6 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றி இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அப்போவும் அவனுக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் கல் வரவே இல்லை. அன்றைக்கி நைட்டே அவங்க திருப்பி வர சொன்னாங்க. திருப்பி வேறு ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. அங்கேயும் போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் இந்த கல் வராதுமா, இது வரக்கூடிய மாதிரி இல்லை, அந்த இடமும் சரி, அதோடைய கல் ஷேப் எதுவுமே வராது, இது நீங்கள் உடச்சி இதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் அப்புறம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் உங்களுக்கு அக்கு இருந்தால் வரும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணோம். இது மாதிரி கண்டிப்பாக ஏலாவூரில் நீ சாட்சி சொல்லுவடா, பரிந்துரைக்கு நான் எல்லா புதன்கிழமை இங்கே பரிந்துரைக்கு வருவேன், அப்போ நீ என் கூட வரணும், 1000 மணி ஜெபமாலை சொல்லணும், அதனால் நீ வருவியான்னு கேட்டப்போ நான் வரேன்னு சொன்னேன். நீ இந்த நம்பிக்கையாக இரு, இந்த கல் வந்துடும்னு சொல்லிவிட்டு நான் டிவியில் இந்த நைட் விஜில் அந்த ஆராதனையை நான் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டே 10-10:30 ஃபோன் வருது, கல் வந்துருச்சு, பிளட்டு கல். அது வரை அந்த 1 வாரம் இருந்தது அந்த கல். வயிறு வலியும் தூக்கம் இல்லை, தண்ணி ஃபுல்லாக குடிச்சு 2வது ஸ்கேனில் அந்த கிட்னி வீங்கிடுச்சு, அந்த டியூபெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. கடவுளை அதை எடுத்துட்டு நன்றி. புகழ் மரியே வாழ்க. என்னோட பேர் வியானி மரி ஜோசப். நான் மடிப்பாக்கம் லூர்து மாதா சர்ச்லேருந்து வரேன். ஸோ 2023 நான் காலேஜ் முடித்தேன். எனக்கு நான் அப்போ பிளேஸ் 2 கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். ஆனால் என்னை ஆன்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. 2024 என்னோடய சர்ச்சில் ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஏலாவூரில் இந்த மாதிரி தியானம்லாம் நடக்கும், நீ வேணால் அங்கே போயிட்டு வா, உனக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த ஒரு மைண்ட் செட்லேயுமே இல்லை. நான் சரி கூப்பிட்றாங்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 2024 3 days தியானம் வச்சுருந்தாங்க. ஃபாதர் உள்ளிருப்பு தியானம் மாதிரி. ஸோ அங்கே நான் பாவ சங்கீதம் எடுத்தேன். வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய சர்ச்லேயுமே ஃபாதர்கிட்ட பாவ சங்கீதம் எடுத்தேன். பாவ சங்கீதம் எடுத்து வெளியே வர எனக்கு ஆஃபர் லெட்டர் 2024 இது நடந்துச்சு. நான் எனக்கு ஆஃபர் லெட்டர் லொக்கேஷன் எனக்கு என்னை பாம்பே போக சொல்லிட்டாங்க. நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் அங்கே போனது யாருக்குமே அவ்வளோவா இதாக இல்லை. ஒரு வருஷம் அங்கே இருந்தேன், 1 year 8 months இருந்தேன்.
அங்கே இருக்கும்போதே நான் வேண்டிப்பேன். மெயினாக நான் வந்து சூசியப்பர்கிட்ட ரொம்பவே வேண்டிப்பேன். அங்கே இருக்கிற சர்ச் சென்ட் ஜோசப் சர்ச்னு இருக்குது பேலாப்பூரில். அங்கே நான் வேண்டினேன். நான் எனக்கு இங்கே வரணும். நான் திருப்பி நான் ஏலாவூர் வந்து நான் நன்றி சொல்லணும், எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் நன்றி சொல்லணும்னு நான் வேண்டினேன். நான் கரெக்டாக போன வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு வேலைக்கு வந்து நான் நிறையா வேலையை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிது. ஸோ அது இன்டர்வியூ போச்சு. 3 to 4 ரவுண்ட்ஸ் போச்சு. அதில் எனக்கு வந்து வேலை கிடச்சி நான் இப்போது சென்னை தரமணிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை. என் பேர் ஜான்சி ரூபல். நான் தனிக்காச்சல நகர் புனித சின்னப்பர் பங்கில் இருந்து வரேன். 2022 வந்து மேமோகிராம் எடுக்கும்போது சின்ன நிறைய வேரியேஷன் இருக்குது. நீங்கள் வந்து 6 மந்த்துக்கு ஒருக்கா நீங்கள் அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னாங்க. ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து கேன்சர் பேஷண்ட் இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கணும்னாங்க. ஆனால் நான் எடுக்கலை, பயந்து. திருப்பி இப்போ லாஸ்ட் மந்த்து எடுக்கும்போது வேரியேஷன் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது கிளியர் ஆயிரும் அப்படின்னாங்க. ஃப்ரைடே லாஸ்ட் நைட் விசில் வரும்போது அந்த வர்றதுக்கு முதல் நாள் ஃப்ரைடே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வரும். அப்போ நான் சொல்கிறேன், சாட்டர்டே வந்து நான் நைட்டு விசில் போயிடுவேன், மண்டே வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் பயந்துக்கிட்டேன். அப்போ எங்கள் ஃபாதர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு கருத்தை ஒருக்கா சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரிப்பீட்டாக அதை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாதுன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் அல்ட்ராசவுண்ட் எடுக்க போகும்போது எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நான் வந்து இங்கே சாட்சி சொல்வேன் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நினைப்பேன். ஆனால் ஃபாதர் சொன்னது ஞாபகம் வந்துடும், திருப்பி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. மண்டே போனால் எதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போவுமே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அல்ட்ராசவுண்டில் ஒன்றுமே இல்லை, நார்மலாக அந்த ஏஜ் ஃபேக்டர் 50+ ஆகிடுச்சு இல்லை, இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்காக இறைவனுக்கு நன்றி. அப்புறம் வந்து என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு வந்து 40 வயசு, 2 வாட்டி வந்து அவள் வந்து டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியும் ஒரு ஓவரி எடுத்துட்டாங்க, அடுத்து இல்லை. அப்போ நான் நைட் விசில் வரும்போது அவள் சொல்கிறான், இப்படி வந்து மேடம் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. நான் அப்போ சொல்கிறேன், நான் நைட் விசிலுக்கு தான் போகிறேன், உனக்காக நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ப்ரேயர் பண்ணுனா மண்டே போகிறான், நான் சாட்டர்டே இங்கே வரேன். ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டேன். ரெகுலராக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு இப்போ வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அது ஒரு சாட்சி. அப்புறம் வந்து நம்ம வந்து 3வது இந்த ஒன்று தான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திருப்பி ஃபாதர் சொன்னாங்க, உங்களுக்காக இல்லாமல் வேறு யாருக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் வந்து எங்கள் பங்கில் உள்ள இளைஞர்களுக்காக, திருமணம் ஆகாமல் இருக்கிற இளைஞர்களுக்காகன்ட்டு நான் வேண்டியிருந்தேன். அப்போவுமே ஃபாதர் ஒரு பிள்ளைக்கு பேரை சொல்லி இவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை அவங்க அம்மாகிட்ட போய் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ஃபாதர் சொன்னாங்க, நான் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் பொண்ணுக்கு பேரை சொன்னாங்க, நீங்கள் இதை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஏப்ரல் மாதம் மேரேஜ். இந்த சாட்சியம் சொல்லிகிட்டு இருக்கும்போது லூமினா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்னோட நேம் வந்து ஹானி ஜபப்ரியா. நான் வந்து ஒசூர் லூர்து மத சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து எங்கே போனாலும் வேலை செட்டே ஆகாது. நானுமே அவருக்காக எப்போவுமே கர்த்தர்கிட்ட வந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன், எசப்பா எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த இடத்துல வேலை கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சாட்சி சொல்லணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். கர்த்தர் இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியில் அவருக்கு பர்மனன்ட் கொடுத்துருக்காரு. ஸோ பர்மனன்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெயர் நட்சத்திரமேரி. நான் அரக்கோணம் தூய நெஞ்ச பங்கிலிருந்து வந்திருக்கிறேன். என் மகள் ஒரு மருத்துவர். அவர் நீட் பிஜி எழுதியிருந்தார். 3 முறை அவளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வந்தேன். அந்த ஜெரிகோ ஜபக்கூட்டத்தின் போது நம்முடைய தந்தை அவர்கள் ஒரு பிள்ளைக்கு நல்ல பள்ளியில் இடம் கிடைக்கப் போகிறது என்று கூறினார். நான் உடனே என் மகள் கல்லூரியில் தானே சேரப்போகிறாள், தந்தை பள்ளி என்று கூறுகிறாரே, அப்போ அது கல்லூரி தான் என்று நான் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் ஜெபித்தேன். அதே போன்று திருநேற்று புதன் அன்று 18ஆம் தேதி அவள் 4வது முறையாக அப்ளை செய்தால் 21ஆம் தேதி அவளுக்கு சீட் கிடைத்து விட்டது. 28ஆம் தேதி பீகாரில் உள்ள முசாஃபர்பூரில் அவள் இந்தியாவிலேயே டாப் 2nd கல்லூரியில் ஆல் இண்டியா ரேங்க்ல அவளுக்கு சீட் கிடைத்திரு. நன்றி. என் பேர் ஜோயிட்டா. எங்கள் அம்மாவுக்கு இல்லைனால தங்கச்சி இல்லை. இந்த 7ஆவதுக்கு வந்து எங்கள் ஃபாதர் சொன்னார் தங்கச்சி பிறக்கொன்னு. அதே மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில்
டாக்டர் சொன்னார் எங்களுக்கு ஒரு தங்கச்சி போதிருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஜோவிட்டாவுக்கு தங்கச்சி, அம்மாவுக்கு தங்கச்சியா? என் பேர் ஷாம்லா, திருவிருதி ஆண்டவர் பங்குலேருந்து வரேன். போன மாதம் ஜெரிக்கோ ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. என் மகளுக்காக ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஃபாதர் இங்கேருந்து சொல்கிறாங்க, ஜெய்ஸ்ரீ என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் மகளுக்கு வேலைக்காகவும் அவருடைய திருமணத்திற்காகவும் நான் ஜெபித்தேன். ஸோ நான் ஜெபிச்சது உடனே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி. என் பேர் ஜெயமேரி, நான் உரியூர்குப்பம் பங்குலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு கொரோனா ஊசி போட்டப்போ 2வது ஊசி போட்ட அன்னைக்கு நைட்டு தேள் கடிச்சிடுச்சு. அதுக்கு எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டலில் சிஸ்டருங்க வைத்தியம் பார்க்குறாங்க. அங்கே போனால் கொரோனா ஊசி போடுறதுக்கு மருந்து எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு சும்மாவே அனுப்பிட்டாங்க. வந்து அப்பத்துலேருந்து அப்படி இருந்ததுக்கு ஒரு மாதம் பொறுத்து சின்ன கொசு கடித்த மாதிரி வரும். அது அப்படியே வீங்கிடும், பெருசாக வீங்கிடும். ஜாக்கெட்டு போட முடியாது, நடக்க முடியாது, உட்காரவும் முடியாது, உடம்பெல்லாம் பெருசாக வீங்கிடும். சரி, செப்டம்பர் மாதம் இந்த ஜெபக்கூடத்துக்கு வந்தேன். அப்போ ஃபாதர் வந்து ஒரு சாட்சி சொல்கிறப்ப ஒரு அம்மா பூச்சிக்கடியில் வந்திருக்குறாங்க, அவங்க நேரத்துக்கு சுகம் பெறுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவரே எனக்கு தான் அந்த சுகம் கிடைக்குது அப்படின்ட்டு நான் விசுவாசமாக போனேன். அப்பத்துலேருந்து அது மாதிரி வீங்கிறது இல்லை, செய்கிறது இல்லை. என் பேர் டாரத்தி, சென்ட் பால் சர்ச் திருவிட்டூர்லேருந்து வரேன். என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்தது. அவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதில் லாஸ்ட் மந்த்து இப்போ 2 days பிஃபோர் ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னோடய நெய்பருக்கு ஒரு 5 years-ஆக வரேன் தேடிகிட்டே இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் மந்த் வந்து பையனுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு மேரேஜ். அப்புறம் குழந்தைக்காக என்னோடய ரிலேஷன் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. டிசம்பரில் வந்து ஃபாதர் டெனிஷாவை பிளெஸிங் பண்ணான்னு சொன்னாங்க. ஜனவரியில் அவங்களை மீட் பண்ணேன், மகளுக்கு 5 மாதம்னு சொன்னாங்க. நெய்பர் அதே மாதிரி அவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அவங்களும் இப்போ வந்து பொண்ணு வந்து கன்சீவ் ஆகிருக்காமா 5 months சொன்னாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடய ரிலேஷன் பையன் வெளிநாட்டில் படிக்கிறான். அவனுக்கு வந்து பார்ட் டைம் ஜாபுக்காக வேண்ட சொன்னாங்க. ஜெரிக்கோ ப்ரேயர் பண்ணியிருந்தேன், அவனுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிடுச்சு. கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். அப்புறம் எங்கள் சர்ச்சில் வந்து ஃபேமிலி விழா கொண்டாடினாங்க. அப்போ ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். கால் பயங்கரமாக வலிச்சு நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட் ஆயின்மெண்ட் போட்டார். இருந்தாலும் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. நம்ம டிவைன் மர்சி எண்ணெய் எடுத்து போடுன்னு ஃபுல்லாக காலெல்லாம் தடவிட்டு, எனக்கு தெரியாது ஆண்டவரே நீங்கள் காலையில் என்ன நடக்க வைக்கிறீங்கன்னு சொன்னேன். காலையில் எந்த வலியும் இல்லாமல் நல்லபடியாக நடந்தேன். இன்றைக்கு வரைக்கும் வலி கிடையாது. பேர் ஆக்னஸ், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். போன மாதம் நான் இங்கே வந்து எங்கள் வீட்டு பிரச்சனை சொத்து பங்கு பிரிக்காமல் இருந்தது. அது 26 வருஷமாக அந்த போராடிட்டு இருந்தாங்க. போன மாதம் அந்த ஒரு ப்ரேயரை வச்சு வேண்டிக்கிட்டான். இந்த மாதம் 23ஆம் தேதி அது கையெழுத்தாயிருச்சு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனது பெயர் ஜோசப் சேவியர். நான் ஆவடி விகாரியேட், பூம்பொழில் நகர் பாரிஸ், அமலோற்ப மாதா சர்ச்சிலேருந்து வரேன். போன மார்ச் 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு விஜில் ப்ரேயருக்கு வந்து என்னுடைய பையனுடைய திருமணத்திற்காக நானும் எனது மனைவியும் வேண்டிக்கிட்டோம். பையனுக்கு வந்து மார்ச் மாதம் 33 வயசு ஆயிடுச்சு. இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியும் திருமணம் நடக்க வேண்டும் என்று ப்ரேயர் பண்ணிட்டோம். அப்புறம் மே மாதம் திருமண கட்டுகள் அகல ஒரு நாள் தியானம் நடந்தது. அன்னைக்கும் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டோம். பிறகு ஆகஸ்ட் மாதம் நானும் என் மகளும் 3 நாள் உள்ளிருப்பு தியானம் அதில் கலந்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபாதர் இந்த ஜெரிக்கோ ப்ரேயர்லாம் மிக்கேல் அதிதூதர்கிட்ட கட்டுகளை நீக்குவதற்கு ரொம்ப ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் செப்டம்பர் 29ஆம் தேதி மிக்கேல் ஆண்டவர் திருவிழா அன்னைக்கு என் பையனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. டிசம்பர் 10ஆம் தேதி திருமணம் பல சிக்கல்களுக்கிடையே நல்ல முறையில் நடைபெற்றது. ஆண்டவருக்கு நன்றி. ஃபாதர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்துக்கு ப்ரேயர் பண்ணும்போது உங்களை மாதிரி பலரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காகவும் சேர்ந்து வேண்டிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தரும் என்னட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிக்கிற சொல்லுவார் திருமணம் ஆகணும்னு சொல்லி. அவர் பிள்ளைகளுக்கு வந்து என்னுடைய பையனோட வயசு அதிகம். ஆனால் அவர் வந்து ஃபாதருக்கு மெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அவரால் இங்கே வர முடியல. அவர் ராம்நாடு. அவர் இப்போ போன மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அவர் மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டு ஏப்ரல் 12ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லி அதை சாட்சிக்கு அவருக்காக சொல்ல சொன்னார். பாருங்களேன், ஒவ்வொரு விஷயம் நம்மளுடைய டீச்சிங்கை வந்து ஆண்டவர் உறுதி பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்ம இங்கே ஒரு விஷயத்தை போதிக்கிறோம், சாட்சியங்கள் வழியாக ஆண்டவர் உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பிறருக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய வீட்டில் விசேஷங்கள் நடக்கும். பிறருக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய தேவைகள் நடக்கும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், கிறிஸ்துவ ஜெபம் என்பது எனக்காக ஜெபிப்பதல்ல, பிறருக்காக ஜெபிப்பது. அந்த ஜெபம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டு தேவையை ஆண்டவர் பார்த்துப்பார். ஏன்னா அது ஆண்டவருடைய வீடாக மாறுது, ஆண்டவருடைய ஆறுதலின் வீடாக மாறுது.
பெத்தானியாவா மாறுது, லாசருடைய இல்லம் போல மாறுது. பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆறுதலாக நீங்கள் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலாக மாறுவார். சரி, இந்த டீச்சிங் வந்த பிறகு பாருங்க எவ்வளோ சாட்சியங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் இந்த சாட்சியங்கள் இப்படி வர்றது இல்லைனா இப்போ பாருங்க சாட்சியங்கள். நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய வீட்டு தேவைகள் தானாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால பிறருக்காக ஜெபிப்பது ஒரு வீணான நேரம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். என் பேர் மேரி சோஃபியா. நான் அம்பத்தூர் தென்றல் நகர் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த நைட் விசிலுக்கு வர்றேன். லாஸ்ட் மந்த் வந்து ஜெரிகோ ஜெபத்தில் என் பையனுக்கு வந்து ஒரு 6 மாத காலமாக வேலை இல்லாமல் இருந்தது. இத்தனை ஆண்டுகளுமே அவன் வந்து இரவு நேர வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது நான் ஜெரிகோ ஜெபத்தில் இந்த ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபிக்கும் பொழுது என் பையனுக்கு ஒரு நல்லதொரு வேலையை உங்களுடைய திருவிழப்படி நடத்துங்க அப்படின்னு. நிறைய கம்பெனிக்கு அவன் வந்து இப்போ இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு இருந்தான். எனக்கு கிடைச்சிரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த கம்பெனிலேருந்து அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. சாம்பல் புதன் அன்று வேலையில் சேர்ந்துருக்கான். அதுவும் டே ஷிஃப்டில் கிடச்சிருக்கு. என் பேர் சசிகலா. பெரம்பூர் செம்பியம் தெரசம்மா பங்கிலேருந்து வரேன். எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அவங்க இந்து தான். அந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் ஃப்ரைடே அன்றைக்கி போய் பார்க்குற 15 நாளைக்கு முன்னாடி ஃபாதர், அந்த குழந்தை ரொம்ப கண்ணெல்லாம் போய் ஏறிட்டு ரொம்ப பிழைக்க முடியாத சூழ்நிலைன்னு சொன்னாங்க. என்கிட்ட இருந்த ஜெபமாலையை கொடுத்து அந்த குழந்தை ஃபுல்லாக அந்த ஆயாம்மாக்கிட்ட என்னையும் அலோவ் பண்ணல. என்ட்ரன்ஸ்லேருந்து தான் நான் பார்க்குறேன். 5 பேர் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த பையனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபிக்ஸ் தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஒரு 2 பேர் பிடிச்சி அமுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதை வச்சு ஜெபமாலையை வச்சுட்டு வாங்கன்ட்டு வெளியே நின்று ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா அந்த குழந்தைக்கு நல்லாயிடணும், நான் ஏலவூரில் வந்து நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஈவினிங் இங்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி குழந்தைக்கு இது மாதிரி இருக்குது பரிந்துரை ஜெபத்துக்காக சொல்லியிருந்தேன். இது மாதிரி பரிந்துரை ஜெபம் சொல்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இது அந்த குழந்தை பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ 2 வாரம் நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, 4 இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. என் பேர் இசபெல்லா. நான் பல்லாவரம் சர்ச்சிலேருந்து வரேன். எனக்கு வந்து இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பயங்கர ஒரு எலக்ட்ரிஷியன் ஷாக் கொடுத்தா மாதிரி ரொம்ப ஒரு பெயினாக இருந்துச்சு காலையிலேருந்து. இன்றைக்கி பல வருஷங்களாக இங்கே வந்து கொண்டு இருக்கேன். நான் 1 மந்த்து கூட தவறாத. அதனால் இன்றைக்கி எங்கே தடைப்படுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 24 ஹவர்ஸ் எல்லாம் ரொம்ப தாங்க முடியல. போயிட்டு இசிஜெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடவுளுடைய கிருபையால் நான் இங்கே வந்துட்டேன். என்னோட நேம் ஆர்த்தி. கொளத்தூர் சீனிவாசா பங்குலேருந்து வரேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான ஆஃபர் கிடைக்கல. ஃபேமிலி கமிட்மெண்ட்னால என்னால் மாறவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நைட் ஷிஃப்ட் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் ஒரு 5 to 6 டைம்ஸ் தான் வந்திருக்கேன். என்னோடய அக்காவும் மாமா கூட தான் வருவேன். ரெகுலராக வர ஆள் கிடையாது. லாஸ்ட் இயர் ஒரு ஏப்ரல் மந்தில் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வரும்போது நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கணும். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட்டில் வந்து சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு சாப்பிட முடியல, இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல எனக்கு சம்பளமே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 15,000 இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லா தூங்கி எழுந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் ஏசப்பா. எனக்கு வந்து தூங்கி எழுந்து 3 வேளை சாப்பிட்டாலே போதும், எனக்கு அது பெரிய விஷயம். எனக்கு வந்து தயவுசெய்து வேறு ஒரு கோரில் எனக்கு வந்து ஜாப் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ நான் அந்த டைமில் பெருசாக வேலையும் தேடலை. ஏன்னா வர ஆஃபர்ஸ் எல்லாமே அதே நைட் ஷிஃப்ட்லேயே இருக்குது. நான் அதே கோரிக்கையாக வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. என்னால் பெருசாக வேறு இன்டர்வியூஸ் போக முடியல. இப்படியே ரேண்டமாக டேஸ் போயிட்டு இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் பார்த்து அவங்ககிட்ட ஜாப் போயிட்டுருக்கா, கொஞ்சம் ஆஃபர் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அட்டென்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் போனேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன், வந்துட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன் தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்குன்னு. அவங்க சொன்னாங்க இன்னொரு வாட்டி போவோம் வாங்க, இது ஹோப் லூஸ் பண்ணாதீங்க, திருப்பியும் வாங்கன்னு சொன்னாங்க. திருப்பியும் அதே கம்பெனிக்கு போனால் அதே மேனேஜர் தான் இன்டர்வியூ எடுத்தார். 2வது டைம் போகும்போது செலக்ட் ஆகிட்டேன். ஆஃபர் வரும், வீட்டுக்கு போயிடுங்க, ஆஃபர் லெட்டர் கூப்பிடுவாங்கன்னாங்க. இங்கே தான் ஒரு சிக்கல். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டிருந்தேன். நான் 7 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கொஞ்சம் ஆஃபர் வந்து நான் கேட்குற சிடிசி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் கேட்டு பார்த்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு வரேன் மேம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதில் என்ன இருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, வேணாம் வேறு ஏதாவது கேண்டிடேட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உடனே என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, நீ அவங்க என்ன ஆஃபர் கேட்குறாங்களோ அதே அக்செப்ட் பண்ணிவிடு, பிகாஸ் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப டிமாண்டு, நீ ஒத்துக்கலைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு. சரி நானும் ஓகே, ஜாபே இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆஃபர் லெட்டரும் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் என்ன ஆஃபர் கேட்டனோ அதில் மென்ஷன் ஆயிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைஃப்பில் மிராக்கல்ஸ் ஹேப்பன் ஆகும்னு. மிட் ஷிஃப்ட்டில் இருக்கேன், சாட்டர்டே சண்டே ஆஃப்,
2-way கேப். என் பேர் ஆரோக்கியபரி, சின்னமலை பங்கிலிருந்து வரோம். நாங்கள் என் மகன் கிஷோர் ஜோஷ்வாக்காக எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்காக தொடர்ந்து லாஸ்ட் இயர்லேருந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். ஒரு காலேஜில் அட்மிஷன் கவுன்சிலிங்கும் போயிட்டு வந்தோம். அவங்க 19,60,000 ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் டைமு. ஒரு ஃப்ரைடேயில் நாங்கள் சனிக்கிழமை வந்து நாங்கள் போய்ட்டு அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரைடேயில் வந்து வீட்டில் ப்ரேயர் ஒரு வீட்டில் ப்ரேயர் வச்சுருக்கோம். அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் போய்ட்டு உட்காந்துருக்கோம். மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் 4,60,000 மட்டும் பே பண்ணால் போதும், நீங்கள் 19,60,000 கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. என் பேர் மரியா ஃபாத்திமா. நான் பல்லவரம் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்லேருந்து வரேன். நவம்பர் மந்த்து வந்து நான் டெட் எக்ஸாம் எழுதிட்டு டிசம்பர் மந்த்து நைட் விஜில் ப்ரேயருக்கு வந்திருந்தேன். அப்போது ஃபாதர் மூலமாக கடவுள் சொல்லியிருந்தாங்க 3 டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் ஆகுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த 3 பேரில் நானும் ஒருத்தர்னு கண்டிப்பாக நம்பினேன். இங்கே தேங்க்ஸ் கிவிங் மாஸ் ஒப்பு கொடுத்துட்டு போனேன். அதே போல் நியூ இயர் அன்னைக்கு எங்கள் சர்ச்சில் வந்து எங்கள் ஃபாதர் சொன்னாங்க, இந்த இயர் ஃபுல்லாக கடவுள் உங்களுக்கு பண்ண நன்மைகளை எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் எல்லா நன்மைகளும் எழுதிட்டு டிஆர்பிலேருந்து ரிசல்ட் வரல, ஆனால் எல்லா ஊரில் கடவுள் நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லிட்டாருன்னு நம்பி டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கும் நன்றின்னு அந்த பாயிண்ட்டும் சேர்த்து எழுதி கொடுத்தேன் டிசம்பர் 31. அதே போல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 எழுந்து பார்க்கும் போது நைட்டே வந்து ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. டிஆர்பியில் ரிலீஸ் பண்ணதுலேயும் என்னோட நம்பர் வந்து சக்ஸஸ் ஆகிருந்தது. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அதே போல் ஒரு நாள் வந்து செயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் தேடியும் கிடைக்கவே இல்லை. அந்த நைட் விஜிலுக்கு இங்கே ப்ரேயருக்கும் வர முடியல. எங்கள் சர்ச் கால் போகலான்னு ட்ரை பண்ணேன். அப்போ வந்து சர்ச்சுக்கு போகிறதா செயினை தேடுறதா ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. அவ்வளோ டென்ஷனாக இருந்தது. அப்போ ஸ்மைலிங் ஜீசஸ் ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். அது எதாச்சும் பார்க்கும் போது தோணுச்சு, செயின் எப்படியோ கிடைச்சிரும்ல, மதமானால மாஸ் எதுக்கு மிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. சரி செயின் கிடைச்சிரும்னு நம்பி நானும் மாஸ்க்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் சரி லைட்டெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் எழுதி தேடலான்னு பார்த்தா 11:55க்கு செயின் கிடச்சிருச்சு. என்னோடய பேர் ஜான்சி. நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3.5 இயர்ஸ் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, உங்கள் யூட்ரைனோட சைஸ் வந்து அப்நார்மலாக இருக்குது, அங்கே கட்டி இருக்குது, ஸோ பயாப்சியெல்லாம் எடுத்து செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் எங்களை அந்த ட்ரீட்மெண்ட்டில் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நாள் யூடியூப் பார்க்கும்போது எல்லா ஊர் கண்விழிப்பு ஜெபத்தை பார்த்தோம். அது திரும்ப ஒரு வீடியோ பார்த்தா கண்டினியூஸாக நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சரி, அதை பார்க்கும்போது எங்களுக்கு இங்கே வரணும் அப்படின்னு தோணுச்சு. அதுலேருந்து நாங்கள் கண்டினியூஸாக இங்கே வந்துட்டு இருந்தோம். இடையில வர முடியாமல் போச்சு. திரும்பவும் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தோம். நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணோம். லாஸ்ட்டு செப்டம்பர் மந்த் எங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ என்னோட 7th மந்த் நடந்துட்டு இருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு சடனாக லாஸ்ட் வீக் வந்து ஃபீவர் வந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது குறையவே இல்லை. திடீர்னு அப்டாமினல் பெயின் வந்துச்சு. அது சடனாக எக்ஸாஸ்பரேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சிடி எடுக்க சொன்னாங்க. அப்போது அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ சர்ஜரி எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ நாங்கள் நினச்சேன், ஓகே நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எல்லா ஊரில் வந்து சாட்சியாக வந்து நிற்போம். அந்த எந்த மாதிரி இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும்னு நினச்சோம். சிடியில் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான். ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டினியூ பண்ணால் போதும். என் பேர் உமா. வேசார்படி ஆதிரமா சர்ச்சிலேருந்து வரேன். எனக்கு உடம்பெல்லாம் ஒரே ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தது. 9ஆம் மாதத்தில் இங்கே வந்தேன். ரொம்ப கஷ்டமாக ஜெபம் பண்ணி நான் எழுதேன். எனக்கு ஆராதனைலாம் வைக்கும் போதெல்லாம் கை தட்டி நல்லா ஜெபம் பண்ண முடியல, ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 9ஆம் மாதத்தில் ஒரு ஃபாதர் சொன்னார், ஜெபம் பண்ணார், இது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் பெரிதலை கொடுத்துக்கிறாரு கடவுள்னு சொன்னார். அது எனக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் போய் 10ஆம் மாதத்தில் வந்து பார்த்தேன். எதுவுமே என் உடம்புல எதுவுமே எல்லாம் சுகம் கொடுத்துக்கிறாரு. என் பெயர் மார்கரெட் மேரி, காஞ்சிபுரம் மாவட்டம் புனித சூசேப்பர் பங்கை சேர்ந்து நாங்கள் ஒரு 2 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் இயர் அக்காவுக்கு சாப்பாடு இறங்காமல் போயிடுச்சு. அதன் பிறகு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்காமல் போயிடுச்சு. நாங்கள் லோக்கல்லே பார்த்துருக்கிறப்ப அல்சர்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது எண்டோஸ்கோப்பு போட்டப்போ உணவு குழாயில் பெரிய கட்டி ஒன்று வளர்ந்துருந்துருந்தது. டாக்டர் சொன்னாங்க, இது பயாப்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அக்கா மயக்கம் மட்டும் அங்கேயே கீழே விழுந்துட்டாங்க. இது கேன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டாக்டருக்கு சண்டையாயிடுச்சு. நீங்கள் பேஷண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிட்டீங்கன்னு. உடனே ஆப்ரேஷனுக்கு அன்றைக்கே ஆப்ரேஷனுக்கே ரெடி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் வெளியில் உட்காந்து நான் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணேன். வெக்கப்படலை, முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி வந்த பிறகு நாங்கள் மறுநாள் இங்கே நைட் விஜில் வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன்.
ரிசல்ட் வந்தது. அன்றைக்கி எங்கள் அக்கா கூட சேர்த்து வந்தவங்க 59 பேர், 58 பேருக்கும் கேன்சர். எங்கள் அக்காவுக்கு மட்டும் கேன்சர் இல்லைன்னு டெஸ்ட்டு வந்தது. அடுத்ததாக அந்த டாக்டர் கேட்டார், நீங்கள் முட்டி போட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டார். நான் ஜெபமால தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அவ்வளோ வல்லமையா அப்படின்னு கேட்டார். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் மந்த்து நான் அக்காவை இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஜனவரி 3rd வீக் அக்காவுக்கு நாங்கள் டெஸ்ட் எடுக்கணும், ஏசப்பா கட்டி வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டெஸ்ட் எடுக்கும்போது அந்த கட்டி வளரவே இல்லை. கடவுளுக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ப்ரேயர் குரூப்பு கேட்டிருந்தாங்க. அவங்க மகனுக்கு கல்லீரல் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்கள டிசம்பர் மாதம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அனுஷியா என்ற அவங்க அந்த அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். மகனுக்காக அந்த தாய் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. இங்கேருந்து ஆயிலும் ஹோலி வாட்டரும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதை குடிக்க கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. மகன் இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தான் அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, அம்மா என் மகன் நல்லா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு சாட்சி, ஒரு 3 வயது குழந்தை நடக்காமல் உட்காந்துட்டே இருந்தது. அவங்களுக்கும் நான் இந்த ஹோலி வாட்டரும் ஆயிலும் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். இன்னைக்கு குழந்தை நல்லா நடக்கிறாங்க. என் பேர் ஸ்டெல்லா, முகப்பேர் மேற்கு புனித அந்தோனியார் ஆலயத்துலேருந்து வரோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி என் பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவங்க அப்பா தான் பைக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அது எப்படி நடந்ததுன்னே தெரியாது, ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார், நான் வந்து 3 வருஷமாக இங்கே வரேன், நைட் வீஜில் வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஒரு சண்டே வந்து 3rd சண்டே வந்தோம், நானும் அவரும் வந்தோம். ஃபாதர் சொன்னாங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடவுள் வந்து அதை தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு. அப்போ நான் உடனே நினச்சேன், இது நம்ம பையனுக்காக தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி 1 மந்த்து கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தான். டாக்டர்ஸ் வந்து இது இங்கே கட் பண்ணணும், அங்கே கட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்னு, எந்த நேரமாக கட் பண்ணி எதை வைக்கணும்னு நிறைய டாக்டர்ஸ், ஒரு 5-6 பேர் டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்களாம், போயிடுவாங்களாம். வந்து என் பையன் சொல்லுவான், அம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஒரு கிளினிக், மெடிக்கல் ஷாப்போட கிளினிக் வச்சதுனால அங்கே கேஎம்சியில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் டாக்டர் தான் இருக்கார். அதனால் அவர் ரெஃபர் பண்ணி தான் போனோம். அதனால் டாக்டர் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அதை கடவுள் சொன்னது. ஆனால் நான் வந்து நான் ஸ்கூல்லேருந்து வருவேன், ஈவினிங் போவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போய் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தை, ஃபாதர் சொன்ன இந்த வெளிப்பாடு நிறைவேறிடுச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லாமல் கடவுள் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் சரியாயிடுச்சு அவனுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். என் பேர் ஆண்டனி கிரேஸ். நான் சின்னமலை பங்குலேருந்து வரேன். எனக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ப்ராஜெக்ட்லேருந்து என்னை எடுத்து பெஞ்சில் போட்டாங்க. நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். 20 இயர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நிறைய பேர் வேலையிலேருந்து எடுக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜரை பண்ணாங்க. பெஞ்சில் போட்டு 1 மாதத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் இல்லைன்னா வேலையிலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ என்னையும் எடுத்தாங்க. அது மாதிரி பெஞ்சில் இருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே ப்ராஜெக்ட் தேடிக்கோங்க, கிடைக்கலன்னா 1 மாதத்தை கழித்து நீங்கள் உங்களை வேலையிலேருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 மாதம் நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. 1 மாதம் முடிய போகிற நேரத்தில் நான் எவ்ரிடே ஃபாதர் சொல்கிற மாதிரி போய் பிளஸட் சாக்ரமெண்ட் முன்னாடி உட்காந்து எனக்காகவும் என்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வேலை போகிறதுக்காக கஷ்டத்தில் வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருப்பாங்க எல்லாருமே வந்து ஆஃபீஸில். ஸோ அவங்களுக்காகவும் நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்க ரோல்லேருந்து கம்மி ரோலுக்கு போகிறதுக்கும் ரெடியாக இருந்தேன். நைட் ஷிஃப்ட் போகிறது, தூரமாக போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தேன். பட் கடவுள் என்ன பண்ணார், நான் ஒரு யூனிட் பார்த்துட்டு இருந்தேன் மேனேஜராக. அந்த அடுத்த நாள் கரெக்டாக 31வது நாள் எனக்கு கால் வந்துச்சு. 31வது நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு யூனிட் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ 5 யூனிட் பார்த்துக்கிற மாதிரி இன்னும் அதிக ரோல், பெரிய ரோலாக கொடுத்து எனக்கு வேலை. இன்னும் ஒரு சாட்சி ஃபாதர் சொல்லுவாங்க, அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணாலும், உடம்பு சரியில்லைனாலோ இல்லை ஏதாவது சாப்பிட்றதுனாலோ இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு உடம்பெல்லாம் ரேஷஸ், அரிப்பு இருந்தது லாஸ்ட் வீக்கில். அது எதனால் வந்துச்சுன்னே தெரியல. நான் குளிக்க போகும்போது அந்த தண்ணியில் இந்த ஜெபத்தை சொல்லி கிராஸ் போட்டு
அதான் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரமாக இருந்தது, அந்த ஒரே நாளில் அந்த இச்சிங் போயிடுச்சு, அந்த அலர்ஜி போயிடுச்சு. என் குழந்தைங்களும் இது ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி சிலுவை போட்டு அவங்களோட என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேன், உடனே அதை செய்வாங்க. ஃபாதர் சொன்னார் அப்படின்றதுனால. என் பேர் மேரி பிரின்சி. நான் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன் சர்ச் பிஞ்சுவாக்கம் கண்டிகையிலேருந்து வரேன். நான் ஒரு 5 மந்த்ஸாக இந்த ப்ரேயருக்கு வந்துட்டுருக்கேன். 2 மந்த்ஸ் முன்னாடி எங்கள் பெரியண்ணாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணேன். எங்கள் பெரியண்ணாவுக்கு கிடச்சிது. போன மந்த் நான் ப்ரேயருக்கு வரும்போது எங்கள் சின்ன அண்ணாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னு நினச்சேன். நேற்று நான் ஒர்க்கில் இருந்தப்போ ஒரு 11 o'clock என் ஃபோன் எடுத்து பார்த்தேன். நாளைக்கு 7, நாளைக்கு நம்ம ப்ரேயருக்கு போனோம்ல அப்படின்னு நினச்சேன். ஒரு 10 to 15 minutes எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, உங்கள் சின்ன அண்ணாவுக்கும் ப்ரமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. என் 2 பிரதர்ஸ்க்குமே ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஜீசஸ்.